வணக்கம். நம்முடைய பாரத தேசத்தின் பண்புகளுள் ஒன்று அனைவரையும் அரவணைத்துச் செல்வது, எல்லோரையும் நேசிப்பது, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையை வளர்ப்பது, எல்லோரும் இங்கு சமம் என்கிற எண்ணத்தை ஊட்டுவது. அந்த அடிப்படையிலே தான் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழன் சொன்னான், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்றான். எல்லோரும் உறவினர், எல்லா நாடுகளும் என் ஊர் என்று குறிப்பிடுகிற ஒப்பற்ற உயர்ந்த சிந்தனை உள்ளவன் தமிழன். அந்த அடிப்படையிலே தான் நம்முடைய நாடு எல்லோரும் சமம் என்பது உறுதியாட்சி என்கிற பாரதியின் வாக்குக்கேற்ப நம்முடைய நாடு ஒரு குடியரசு நாடாக உருவானது. 1929ஆம் ஆண்டு லாகூர் காங்கிரஸில் ஜவஹர்லால் நேரு அவர்கள் கொண்டு வந்த முழு சுதந்திரமே எங்களின் நோக்கம் என்று கொண்டு வந்தார். இதற்கு முன்பே இதை திலகர் வலியுறுத்தினார். சுதந்திரமான ஒரு நாடுதான் எங்கள் குறிக்கோள் என்று திலகர் முன்னோடியாக இதை வலியுறுத்தி சொன்னார். அதைத்தான் தீர்மானமாக நேரு அவர்கள் கொண்டு வந்தார்கள். இந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 1930ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் நம்முடைய தேசிய கொடியை ராவி நதிக்கரையிலே ஏற்றி வைத்தார்கள். அந்த நாளை எப்போதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாளை குடியரசு நாளாய் அறிவித்தார்கள். ஒரு நாடு சுதந்திரம் பெற்றதற்கு பின்னால் 3 ஆண்டுகளில் ஒரு அரசியல் அமைப்பை நம்முடைய மேதைகள் உருவாக்கி அந்த அரசியல் அமைப்பை ஏற்றுக்கொள்கிற நடைமுறைப்படுத்துகிற நாளாக இந்த ஜனவரி 26ஐ உருவாக்கினார்கள் என்பதுதான் உண்மை. உலகத்தில் பல நாடுகளில் எழுதப்படாத அரசியல் அமைப்பு இருக்கிற போது நம்முடைய நாட்டில் மட்டும் எழுதப்பட்ட அரசியல் அமைப்பு வேண்டும் என்று நம்முடைய மேதைகள் முடிவெடுத்தார்கள். எழுதப்படாத அரசியலமைப்பில் ஏற்பட்ட சிக்கல்களை கருத்தில் கொண்டு ஒரு எழுதப்பட்ட ஒரு வடிவமைப்புடன் கூடிய ஒரு அரசியலமைப்பு வேண்டும் என்று நம்முடைய மேதைகள் எண்ணினார்கள். எனவேதான் அரசியல் நிர்ணய மன்றத்தை அமைத்தார்கள். அதிலே இருந்து ஒரு 9 பேரை தேர்ந்தெடுத்து அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் வரைவு குழுவை உருவாக்கினார்கள். இந்த வரைவு குழு பல்வேறு விவாதங்களுக்கு பிறகு ஒரு அரசியலமைப்பு முழுமை பெற்ற ஒரு ஆவணத்தை உருவாக்கியது. அது 1950ஆம் ஆண்டு ஜனவரி 24ஆம் நாள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு அது 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் நடைமுறைக்கு வந்தது. ஆக இப்படி நம்முடைய நாடு ஒரு குடியரசு நாடாக உயர்ந்தோங்கி நிற்கிறது. ஏன் நாம் குடியரசாக வேண்டும் என்று சொன்னால், எல்லா மக்களும் இங்கே சமமானவர்கள், எல்லோரும் இனிமையாய் இன்பமாய் வாழ வேண்டும் என்பதே நம் நோக்கம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதே நம்முடைய கருத்து. இதை நோக்கிதான் நம்முடைய அரசின் திட்டங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. இங்கு இருக்கக்கூடிய ஏழைகள்
மேலே வர வேண்டும். பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பதே இல்லா நிலையை பாரதம் பெற வேண்டும் என்கிற கவிஞரசு கண்ணதாசன் கூற்றுக்கிணங்க இந்த நாடு எல்லோரும் ஒன்றிணைந்த, எல்லோரையும் ஒன்று அடக்கிய ஒரு குடியரசாக உருவாக வேண்டும் என்பது நம்முடைய தலைவர்களின் சிந்தனை, கருத்து, எண்ணம். அந்த அடிப்படையிலே தான் இந்த நாடு குடியரசு நாடாக மாறியது. குடியரசு தினத்தன்று டெல்லி செங்கோட்டையிலே குடியரசுத் தலைவரும், சுதந்திர தினத்தன்று டெல்லி செங்கோட்டையிலே பிரதமரும் கொடியேற்ற வேண்டும் என்கிற முறை உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 26ஆம் நாளை நாம் குடியரசு நாளாய் கொண்டாடுகிறோம். ஆனால் இந்த குடியரசு எப்படி உருவானது, என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது நம்மில் பலருக்கும் தெரிவதில்லை. இந்த நாட்டில் ஆங்கிலேயர்கள் நம்மிடத்திலே கொடுத்து விட்டு போன போது பசி, பஞ்சம், பட்டினி, வறுமையின் கோரத்தாண்டவம் இங்கே கூத்தாடி கொண்டிருந்தது. இந்த நிலையை மாற்றி, இந்த முறையை மாற்றி இங்கிருக்கிறவர்கள் அனைவரும் பசி, பஞ்சம், பட்டினியின்றி மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், எல்லோரும் சமமாய் வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தோடு உருவாக்கப்பட்டதுதான் இந்த குடியரசு. அதற்காக பல திட்டங்கள் தீட்டப்பட்டன. செம்மையான நிர்வாக முறையின் காரணமாக பல்வேறு நிலைகளில் திட்டங்கள் உருவாக்கப்பட்டு வேளாண் துறை வளர்ச்சி பெற்று தொழில்துறையும் வளர்ந்து பொருளாதாரத்தில் உயர்ந்து இன்று நாம் மிகப்பெரிய ஒரு வளர்ந்த நாடாக வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் வளர்ச்சி பெற்ற நாடாக வரவில்லை என்றாலும் வளர்ந்த நாடாக வந்து கொண்டிருக்கிறோம். உலகத்திலேயே 77 ஆண்டுகளாக ஒரு நாட்டின் சுதந்திரத்தை பேணி பாதுகாக்கிற ஒரே நாடு நம்முடைய நாடுதான். மற்ற நாடுகளெல்லாம் புரட்சியிலும் இராணுவத் தலைவர்களின் கட்டுப்பாட்டிலும் சென்றுவிட்ட நிலையை நாம் உணர்கிறோம். ஆனால் நம்முடைய நாடு 77 ஆண்டுகளாக மக்களின் ஒருமைப்பாட்டு சிந்தனையோடு, மக்களின் ஒற்றுமை உணர்வோடு, மக்களின் நல்ல எழுச்சியோடு நாம் இன்றைக்கு இந்த சமதர்ம சமுதாயத்தை கண்டு கொண்டிருக்கிறோம். 1976ஆம் ஆண்டு 42வது அரசியல் சட்ட திருத்தத்தின்படி 3 சொற்களை நம்முடைய அரசியல் அமைப்பிலே சேர்த்தார்கள். சமதர்மம், செக்குலரிசம், மதச்சார்பின்மை, இறையாண்மை என்கிற 3 சொற்கள் சேர்க்கப்பட்டன. இதில் முக்கியமானது மதச்சார்பின்மை என்கிற செக்குலரிசம் என்ற வார்த்தை தான். அவரவர்கள் மதத்தை வழிபடுகிற உரிமை இருக்கிறது. யாரையும் எந்த மதத்தையும் வழிபட வேண்டும் என்கிற நிபந்தனை கூடாது, நிர்பந்திக்க கூடாது. அவரவர்களுக்கென்று அவரவர்கள் நம்பிக்கை இருப்பது நிச்சயம். எனவே ஒருவருடைய நம்பிக்கையைத்தான் இன்னொருவர் பின்பற்ற வேண்டும் என்கிற கட்டாயப்படுத்தக்கூடாது என்பதுதான் மதச்சார்பின்மை. உலகத்தில் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு மதத்தை அடிப்படையாக கொண்டு இயங்கிக் கொண்டிருப்பதை நாம் உணர்கிறோம். ஆனால் நம்முடைய நாட்டில் எல்லா மதமும் இங்கே ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்கிற ஒப்பந்த தத்துவத்தை நமக்கு எடுத்து காட்டுகிற வகையிலே தான் எல்லா மதமும் இங்கே ஒன்று என்கிற நிலை உருவானது. ஒன்று பரம்பொருள், நாம் அதன் மக்கள் என்பார் பாரதி. எனவே பரம்பொருள் ஒன்றுதான் என்றாலும் அவரவர்கள் பரம்பொருளுக்கு ஒரு பெயரிட்டு அழைத்து அந்தந்த மதத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். எனவே இங்கு மதச்சார்பின்மை தேவைப்படுகிறது. அதன் பிறகு சமதர்மம், எல்லோரும் உயர்ந்தவர்களாய் உன்னதமானவர்களாய் வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். ஆனால் அது முழுமையாக நிறைவேறிவிட்டதா என்றால் நிச்சயமாக நிறைவேறவில்லை. காரணம், பணக்காரர்கள் பணக்காரர்களாகவே ஆகிக் கொண்டிருக்கிறார்கள், ஏழைகள் ஏழைகளாகவே இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். என்றாலும்
அந்த நிலையெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதற்காகத்தான் திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. அதிலேயும் சிலர் இங்கே ஏமாற்றி ஏய்த்து பிழைத்து மக்களை சுரண்டி வாழ்கிற சிலர் இருக்கிறார்கள். ஆனால் அது மிகச்சிலர் மட்டுமே. விதிவிலக்குகளை விட்டு விடுவோம். நாம் பெரும்பான்மையாய் இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைவோம். எனவே எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும், உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும் என்கிற கூற்றுக்கிணங்க உலகம் சமநிலை பெற வேண்டும் என்கிற ஒப்பற்ற தத்துவத்தின் அடிப்படையில் நம்முடைய இந்திய சமூகம் எல்லா நிலைகளிலும் ஒன்றாய் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவரவர்களுக்குள் 1000 பேதங்கள் இருக்கலாம். ஆனால் அதை வெளியே காட்டி இந்த நாட்டை சிதைத்து விடுகிற பணியிலே யாரும் ஈடுபடக்கூடாது என்பதுதான் நம் தலைவர்களின் சிந்தனை. எல்லோருக்கும் ஒரே கருத்து இருக்கும் என்று நம்பிவிட முடியாது. எல்லா விரல்களும் ஒன்றாய் இருப்பதில்லை. கருத்துக்கள் வேறுபடலாம். ஆனால் நாம் நம்முடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் உருவாக்கிய வேற்றுமையில் ஒற்றுமை, யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்கிற அடிப்படையிலே தான் நம்முடைய நாடு உருவாகி கொண்டிருக்கிறது. அவரவர்களுக்கென்று ஒரு உணவு, அவரவர்களுக்கென்று ஒரு உடை, அவரவர்கள் திருமண முறை வேறு, அவரவர்களுடைய பழக்க வழக்கங்கள் வேறு, அவரவர்களுடைய நம்பிக்கை வேறு என்றாலும் நாம் கருத்தால் ஒருமித்தவர்கள், கருத்தால் ஒன்றுபட்டவர்கள். எண்ணத்தில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதுதான் நம் தலைவர்களின் கனவு, கற்பனை, எண்ணம் எல்லாமே. நம் நாட்டிற்காக தியாகம் செய்து இரத்தத்தை சிந்தி இந்த சுதந்திர திருநாள் வர வேண்டும் என்று பாடுபட்ட லட்சோப லட்ச மக்களினுடைய எண்ணமும் அதுதான். நான் மட்டும் உயர வேண்டும், நீ தாழ்ந்தே கிடக்க வேண்டும் என்பது யாருடைய சிந்தனையாகவும் இருக்க முடியாது. அது ஒரு நாகரிக சமூகத்திற்கு ஏற்றதும் அல்ல. எனவே இந்த சமூகம் ஒன்றுபட்டு ஒன்றிணைந்து ஒற்றுமையாய் ஒத்துழைப்போடு வாழ வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் பல்வேறு திட்டங்கள் இந்த அரசால் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. முடியாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு உணவளிக்கிற திட்டம், எல்லோரும் வேலை பெற வேண்டும் என்பதற்காக ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்று இப்படி பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு மக்களினுடைய நலனுக்காகவே உழைக்கிற பொதுநல அரசுகள் வர வேண்டும் என்பதுதான் மக்களின் சிந்தனை. அவர்களுடைய முன்னாள் தலைவர்களுடைய உயர்ந்த குறிக்கோளும் அதுதான். இன்றைக்கு இந்த நாடு இவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் மக்களுடைய ஒற்றுமை என்பதை தலைவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே பெரும்பாலும் வன்முறைகள் இல்லை, இங்கே பெரும்பாலும் மதச்சண்டைகள் இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாய் நடப்பதை பெரிதுபடுத்தக்கூடாது. எனவே இப்படி இருக்கக்கூடிய இந்த நாட்டில் எல்லோரும் ஒன்றாய் இணைந்து, எல்லோரும் ஒன்றாய் கை கொடுத்து, உரிமைக்கு குரல் கொடுத்து, உறவுக்கு கை கொடுத்து நம் சமூகம் முன்னேற நாம் உழைக்க வேண்டும். ஒவ்வொருவரின் உழைப்பும் இந்த சமூக முன்னேற்றத்திற்கு அவசியம். இவர் உழைப்பு தான் உயர்ந்தது, இவர் உழைப்பு தான் தாழ்ந்தது என்பதல்ல. உழைக்கும் மக்கள் யாவரும் ஒன்று சேர வேண்டும். எனவே உலகம் உண்ண உண் என்பார் பாரதிதாசன். ஆக உலகம், இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஒன்றாக உணவு கிடைக்க வேண்டும், உணவு கிடைத்து அவர்கள் ஒன்றாக உண்ண வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அந்த அடிப்படையிலே தான் பல்வேறு திட்டங்கள் தீட்டப்படுகின்றன. அந்த திட்டங்கள் கடைகோடி மக்களுக்கு சென்று சேர்கிறதா என்பது கேள்விக்குறிதான். ஆனாலும் இந்த திட்டங்களெல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இன்னும் இங்கே வீடற்றவர்கள் இருக்கிறார்கள், மின்சாரமே செல்லாத கிராமங்கள் இருக்கின்றன, இன்னும் இந்த நாட்டில் சாலைகளே இல்லாத கிராமங்கள் இருக்கின்றன, பேருந்தை பார்க்காத மக்கள் இன்னும் வாழ்கிறார்கள் என்கிற போது இன்னும் எல்லோருக்கும் எல்லாம் சென்றடையவில்லை என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். எல்லோருக்கும் எல்லாம் சென்றடைய வேண்டும், எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம் நோக்கம். அதற்கு நம்முடைய மக்கள் பிரதிநிதிகள் உண்மையான மனதோடும் உறுதியான சிந்தனையோடும் உழைக்க வேண்டும். தான் மட்டும் வாழ்ந்தால் போதாது, எல்லோரும் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் மக்கள்
இந்த பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்கிற உணர்வு அவர்களுக்கு வந்தாக வேண்டும். அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் ஏதோ மக்கள் நமக்கு சிம்மாசனம் தந்து விட்டார்கள் என்று எண்ணக்கூடாது. இல்லை, நீங்கள் உழைப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். நீங்கள் உழைத்து இந்த மக்களுக்காய் பாடுபட வேண்டும் என்பதற்காக ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறார்கள். இந்த நாட்டு சுதந்திரம் என்பது ஒரு சாதாரண நிலையில் உருவானதல்ல. பல்வேறு இரத்த சிந்தல்கள், பல்வேறு துப்பாக்கி குண்டுகளுக்கு இடையான மனித உயிர்கள், எத்தனையோ பேர் இந்த சுதந்திர வேள்வியிலே ஆகுதியாகி போயிருக்கிறார்கள், கருகி போயிருக்கிறார்கள். அவர்கள் நோக்கமெல்லாம் என்ன? தான் வாழ வேண்டும் என்பதா? இல்லை, இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதுதான். அத்தகைய நோக்கத்தோடு தான் இந்த நாட்டு மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அத்தகைய நோக்கத்தோடு தான் தங்கள் உயிர்களை பணயம் வைத்திருக்கிறார்கள். மிக குறைந்த வயதிலேயே தூக்கிலே தொங்கினாரே பகத்சிங், அவர் எதற்காக தொங்கினார்? தான் வாழ்வதற்காகவா? தன்னுடைய சொத்தை பாதுகாப்பதற்காகவா? இல்லை, இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும், இந்த நாட்டிலிருந்து ஆங்கிலேயர்களை விரட்ட வேண்டும், அந்நியருக்கு நாம் அடிமை இல்லை என்கிற எண்ணத்தோடு தான் பகத்சிங் தூக்கிலே தொங்கினார். ஆம், அதுபோல எத்தனையோ பேர் தூக்கிலே தொங்கினார்கள், சிறையிலே கொடுமைப்பட்டு செத்து போனார்கள். வாவு சிதம்பரனார் செக்கிழுத்தார். அவருக்கு இருந்த வசதிக்கு அவர் எவ்வளவோ உன்னதமாக வாழ்ந்திருக்க முடியும். அவர் வழக்கறிஞர் தொழிலை மட்டும் சரியாக நடத்தியிருப்பாரேயானால் அவரைப் போல கோடீஸ்வரர்கள் யாரும் இருந்திருக்க முடியாது. ஆனால் அத்தனையும் துறந்து, அத்தனையும் தூக்கி போட்டுவிட்டு இந்த நாட்டு சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காகவே கப்பல் வாங்கி கப்பல் ஓட்ட வேண்டும் என்ற லட்சியம் இந்த இந்தியாவில் வேறு எவனுக்கு வந்தது? தமிழனுக்கு மட்டும்தான் வந்தது. அந்த உணர்வு தமிழன் உணர்வு. கப்பல் ஓட்ட வேண்டும் என்று எண்ணினான். காரணம், நாம் அந்த காலத்திலேயே கப்பல் ஓட்டி இருக்கிறோம் என்கிற வரலாறை உணர்ந்தவர் வ.உ.சி. சோழர்களும் பல்லவர்களும் இங்கே கப்பல் படை வைத்திருந்தார்கள். அதையெல்லாம் உணர்ந்ததனால்தான் வ.உ.சி. அவர்கள் கப்பல் வாங்கி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கப்பல் ஓட்டினார். அந்த கப்பல் ஓட்டிய தமிழன் சிறைக்கு சென்றவுடன் நம்முடைய மக்கள் அந்த கப்பலை விற்றுவிட்டார்கள் என்பதுதான் வேதனை. ஆக அவர் சிறையிலே சென்று செக்கிழுத்தார். செல்வந்த குடும்பத்திலே பிறந்தவர் அவர். அவருடைய தந்தை மிகப்பெரிய வழக்கறிஞர், இவரும் மிகப்பெரிய வழக்கறிஞர். இவர் கையிலே ரத்தம் சொட்ட சொட்ட செக்கிழுத்தார். மேலோர்கள் வெண்சிறையில் பாடுவதும் நூலோர்கள் செக்கடியில் நோவதும் காண்கிலையோ என்று பாரதி மனநொந்து பாடினார். தண்ணீர் விட்டோ வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை, கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ என்று பாரதி கேட்டார். ஆக இந்த நாட்டு மக்கள், இந்த நாட்டு தலைவர்கள், இந்த நாட்டு விடுதலைக்காய் உழைத்த உத்தமர்கள், இந்த நாட்டிற்காய் ரத்தம் சிந்தியவர்கள், இந்த நாட்டு அந்நிய துப்பாக்கிக்கு பலியாகி தங்கள் இன்னுயிரை துறந்தவர்கள் அத்தனை பேரும் இந்த சுதந்திரம் என்கிற மாளிகையினுடைய அஸ்திவாரங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த நாடு குடியரசு ஆவதற்கு அவர்களெல்லாம் சிந்திய இரத்தங்களும் அவர்கள் செய்த தியாகங்களும் எண்ணில் அடங்காதவை, கணக்கில் அடங்காதவை. அப்படிப்பட்ட பல்வேறு தியாகங்களையும் பல்வேறு உயிர்களையும் பலி கொடுத்துதான் நாம் இந்த நாட்டை கட்டமைத்திருக்கிறோம், இந்த நாட்டை கட்டி எழுப்பி இருக்கிறோம், இந்த நாட்டை உருவாக்கி இருக்கிறோம் என்கிற எண்ணம் இந்த நாட்டு குழந்தைகளுக்கு வந்தாக வேண்டும். குடியரசு தினம் என்றவுடன் ஏதோ விடுமுறை விட்டு விட்டார்கள், மிட்டாய் தருவார்கள் என்பதோடு குடியரசு கொண்டாட்டம் நின்றுவிடக்கூடாது. தீபாவளிக்கு துணி எடுக்கிறோம், தீபாவளிக்கு பலகாரங்கள் செய்கிறோம், ஆனால் குடியரசு தினத்திற்கு பள்ளிக்கு சென்று அதோடு நின்று விடுகிறோம். ஆக ஏன் குடியரசானது, குடியரசின் நன்மைகள் என்ன என்பதை குழந்தைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும், குழந்தைகளுக்கு உணர்த்த வேண்டும், குழந்தைகள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், அவர்கள்தான் எதிர்கால குடியரசு மக்கள், அவர்கள்தான் இந்திய குடியரசின் எதிர்கால தூண்கள் என்பதை எப்போதும் நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த அடிப்படையிலே உருவானதுதான் இந்திய குடியரசு. இந்திய குடியரசு 77 ஆண்டுகளாக மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. எந்த விதமான ஆபத்தும் இல்லாமல், எந்த விதமான நிலையும் மாறாமல்
நாம் இதை கொண்டாடி விடுகிறோம். இடையிலே சில அந்நிய நாட்டு படையெடுப்புகள் இங்கே தோன்றினாலும் அதை அனைத்தையும் நம்முடைய வீரர்கள் துணிச்சலோடும் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் முறியடித்து இந்தியா என்கிற இந்த நாட்டை மிக வலுவான நாடாக உருவாக்கி இருக்கிறார்கள். நமக்காக எல்லையிலே குளிரிலும் பனியிலும்